வணக்கம் ஜிடிவி. பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் அறிக்கையில், தென் மாவட்டங்களில் 4 மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிலையில் ஊழலை மட்டுமே தனது அரசியல் பிழைப்புக்காக கொண்டு எதிர்ப்பு குரல்களை அதிகார பலத்தின் மூலம் அடக்கிய ஒரு போலியான சித்தாந்தம் என்று சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இலாகா இல்லாத திமுக அமைச்சர் ஒருவர் ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடியோ ஊழல் குற்றச்சாட்டில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார். தென் தமிழகத்தில் மக்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் இந்த துயரமான வேளையில் தமிழக முதல்வரோ ஊழல்வாதிகள் மற்றும் குடும்ப அரசியல்வாதிகளின் இந்தி கூட்டணி நடத்தும் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லிக்கு சென்றிருக்கிறார். தென் தமிழக மாவட்ட மக்கள் எங்களது முதலமைச்சர் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.